எங்கெங்க போயிருக்கோம் அந்த மீன்? அவ்வளோ பூ பூத்து இருக்கு. ஒரு நாளும் ஒரு ஆசை தான். ஏங்க நீங்களே திட்டுவாங்க, அக்கா இருக்கான்னு பார்த்தே அது அப்படி போயிடும். பாருங்க, இது எத்தனை ஒண்ணு மரம் பாரு. இவ்வளவு நேரம் கேட்டேனேப்பா. என்ன இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பல மாதங்களுக்கு அப்புறம் நம்ம குளத்துக்கான ஒரு அப்டேட்டு நாங்களே உருவாக்கிக்கிட்டோம். ஏன்னா இதுக்கு நாங்கள் தாமரைப்பூ வளர்ந்து அல்லிப்பூ வளர்ந்து அதுக்கப்புறம் தான் மீன் குஞ்சு விட்டு நாங்கள் வளர்க்குறோங்கிறது அது சாத்தியமில்லாத ஒன்று. அந்த விதைலாம் நான் போட்டிருந்தேன் தெரியுமா, ஷார்ட்ஸில் கூட காட்டியிருப்பேனே. அது கொஞ்சம் விதை அது ஆன்லைனில் தான் வாங்கினோம். பாதி விதை எடுத்து வச்சுட்டு பாதி விதையை மட்டும் அப்படி ரெண்டாக லைட்டாக பொழந்து தண்ணியில் போட்டு வச்சு நல்லா முளைப்பு வந்துருச்சு. ஆனால் நாங்கள் ரீசெண்டாக மயிலாடுதுறை போகும்போது அங்கே ஒரு நர்சரி இருந்துச்சு. அங்கே தாமரை பூக்குன்னே இந்த மாதிரி குளம் ஒன்று சும்மா வெட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ பூ பூத்து இருக்குது. நாங்கள் அதை சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வேரோட கிழங்கோட எடுத்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு கேட்டபோது, இல்லைம்மா இது தோண்ட முடியாது, வேறு ரொம்ப ஆழமாக போயிருக்கும், சகதியாகவும் இருக்குது, எடுக்க முடியாது, நீங்கள் விதை வேணால் நீங்கள் வாங்கி போட்டு பாருங்கன்னாங்க. ஐயா, விதை எங்கள் வீட்டிலே இருக்குது, அதை போட்டு எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு தான் தெரில. இதோட 2-3 அட்டம் பண்ணி அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா. அப்படிலாம் உடைக்கவே கூடாது, சும்மா தான் நாங்கள் தூக்கி தண்ணியில் போடுவோம், அது பாட்டிலே அழகாக முளைச்சி வந்துடும், உங்களை யார் உடைக்க சொன்னது அப்படின்னாங்க. நம்ம சின்னதாக ஒரு பாட்டில் அப்படியே வளர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம உடச்சி அதுக்குள்ளேயே வளர்த்துக்கலாம். இது பெரிய குளங்கிறதுனால வேர் மண் அடியில் தானே இருக்கும், தண்ணி ரொம்ப ஃபுல்லாக இருக்கா, அதனால் வளர்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் குளத்துலேயே தூக்கி போட்டுருங்கன்னாங்க. அந்த முளைச்சதுலையா அதையும் உள்ளே போட்டு உள்ளே ஆழத்துக்கு போயிட்டு இன்றைக்கும் பாக்கி இருந்த விதை எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டுட்டாங்க. தெரில எப்போ முளைச்சி வரும் என்னன்னு தெரில. அப்படியே எட்டி பார்த்ததுன்னா அப்பாடா, நம்ம வீட்டில் தாமரைப்பூ நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படலாம். சரி, அது வளர்ற மாதிரி வளரட்டும். இன்னைக்கு நம்ம மீன் வாங்கி இந்த குளத்துல விட்டுறோம் அப்படின்ட்டு மீன் வாங்கிறதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். சரி, எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோவை தொடரலாம். என்னென்ன மீன் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானும் இல்லை, நல்ல முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியதான். பார்த்தீங்களா, சில பேர் திட்டுவீங்க, அம்மா பொழுதுக்கும் மீன் தான் திங்கினேன், அதை வளர்த்து வேற திங்கணுமா. ஒரு நாளும் ஒரு ஆசை தான். அந்த வெறா மீன்லாம் போன தடவை பிடிச்சோம்ல, அந்த மாதிரி இந்த தடவை கெண்டை மீனாக பிடிச்சி சாப்பிட்லாம். போன தடவை தப்பு பண்ணது சும்மா குளம் அப்படியே மண்ணு குளமாக நோண்டி நம்ம போட்டதுனால கொக்கு மடையெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த தடவை ப்ராப்பராக அழகாக வச்சுருக்கோம். அதில் உட்காந்து மேயெல்லாம் முடியாது, உட்காரும். இருந்தாலும் நாங்கள் வலை போட்டுருவோம். வலை போட்டால் அது கரெக்டாக இருக்கும், ஒன்றும் இது பண்ணாது. மற்றபடி இந்த பாம்பு அதெல்லாம் வர்றதுக்கும் வேலை கிடையாது. நம்ம எனி டைமும் சுத்தமாக தான் வச்சுருக்கோம். பாம்பு வராது, கொக்கு மடையாக அந்த மாதிரி வந்தால் தான் எனி டைமும் நம்ம சுத்தமாக தான் வச்சுருக்கோம். சரி வாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் இரவு பொழுதே வந்துடும். சரி வாங்க போகலாம். ஏதாவது கவரில் கட்டுவாங்க, இருந்தாலும் வேறு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா. இல்லை மீன் இல்லை ஆச்சு, ஏங்க நீங்களே திட்டுவாங்க, மீன் கிடையாது. ஏதாவது இறால் நண்டு அந்த மாதிரி நாட்டு இதில் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வரலாம். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம வச்சுப்போமே. அந்த கவராக இருந்தாலுமே காரில் வச்சு உடஞ்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படியும் யோசிக்கணும் அப்படியும் யோசிக்கணும். அதனால் இந்த அழகு வாளி எடுத்துக்கணும். அது ஒன்றும் இல்லை, மண்ணு தான். மழை அப்பப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஈவினிங் டைமில், அதனால் சும்மா இதை எடுத்துப்போம். எப்பயுமே மழை வரும்னு தான் நினைக்கிறேன். இந்த டேபிள் ரோஸ்லாம் பறித்து தலையில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா விதத்துக்கு ஒன்றா வச்சுட்டு போவாங்க. அவ்வளோ அழகழகாக இருக்குது, பார்க்க மட்டும்தான் முடியும். பறித்தோன்னாலே சொங்கி மாதிரி ஆயிடுது. அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த கலரில் ஒன்று எடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, சொல்லியே ஆகணும். இது ஆன்லைனில் தாங்க எடுத்தேன். இந்த பாருங்க, நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரியே சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஹேண்டுமே லைட்டாக பஃப் வச்சுருக்காங்க, ஸ்லீவுமே இந்த எல்போ வரைக்கும் அப்படியே வருது. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. எனக்கு எல் சைஸ் தான் நான் எடுத்தேன், ஆனால் கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால பிடிச்சி போட்டிருக்கேன். பேண்ட்டுமே இதை பாருங்கள், நல்லா லூஸாக இருக்குது, ஒன்றும் இதெல்லாம் தெரியாது. ஷால் மட்டும் என்ன பிளெயினாக இருக்குது. அது இதில் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால இதோட நெக்கை பாருங்கள், தெரியுதா, நல்ல க்ளோஸ் நெக். இது வரைக்கும் இப்படியே டிசைனும் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணி போடுவோம்ல அதே மாடலில். இது பாருங்க, நல்லா இருக்கா. இவங்க போட்டோன்னே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இல்லைக்கா, ஆன்லைனில் எடுத்த மாதிரியே தெரியல அப்படின்னாங்க. சூப்பராக இருக்குது, லிங்க் வேணால் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சரி வாங்க போ. என்ன ஒன்று அதிசயமாக காட்டுறீங்க.
என்னது என்னது இந்த செடியில் இருக்கவும் எங்களுக்கு தெரியல. அத்தை பார்த்துருப்பாங்களே. பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஐயோ, அது நம்ம கண்ணில் படாத வரைக்கும் அது பாட்டுக்க வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்ணில் பட்டுதுன்னா இருக்கான்னு பார்த்தே அது அப்படி போயிடும். இது பாருங்க, மண்ணுக்குள்ளே இருக்குங்க. பிடிச்சிக்குமா? கீழெல்லாம் இதாக இருக்குது, பழுத்துட்டோ? மண் வெம்பிட்டா? இல்லை அழுத்தமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பாருங்க, அது அப்படியே இருக்குது, குழியாயிடுச்சு அந்த இடமே. இப்படியே மேலே வைக்கட்டுமா? ரெடியாக இருக்கட்டும். அது என்னமோ வருஷத்துக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். முளைக்க தர்பூசணிலாம் முளைக்க வச்சதே கிடையாது. அதுவாகவே வருஷத்துக்கு 1 2 நம்ம வீட்டில் அது காய்ச்சிரும். அந்த மாதிரி ஒன்று காய்ச்சிருக்கு. பள்ளத்தில் இருந்தப்போயாவது தெரியல, இப்போ பப்பரை பேனும் தெரியும். இந்த புழுக்குட்டிங்க கடலில் மாட்டினா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று காய்ச்சிருக்கு. இந்த பாருங்க, இது வந்து ஹார்ட் மாதிரியே இருக்குது. இந்த ஒன்று இருக்குது, அப்படியே இருக்கட்டும், முளைச்சி வரட்டும். 2 தாங்க இருக்குது. சரி, அந்த கொய்யாக்காவை மட்டும் பறிச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்குவோம். ஏன்னா மணி ஆயிடுச்சுன்னா பசங்களும் வந்துடுவாங்க, அப்புறம் டைம் இருக்காது. வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் எதுக்குள்ளே புந்து கொய்யாக்காய் பறிப்பீங்க? என்னத்த அது ஒடிச்சு காஞ்சி போய் கிடக்கு. பாருங்க, என்னது யாங்க இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, இன்னைக்கு தர்ஷனுக்கு தெரியாமல் நாங்கள் பறிக்க போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு தான் அவன் கேட்பான். நிறைய இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த கொய்யாக்காய் சூப்பராக இருக்குங்க. அது நாட்டு கொய்யாவும் கிடையாது, ஹைப்ரிட்டும் கிடையாது, ரெண்டும் மிக்சட் ஆகி ரெட்டு வரும்ல அது. ஆனால் நாங்கள் இப்படி இதை பெருசாகி சாப்பிட்டதே கிடையாது. நிறைய ரெகுலராக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, இது பறிச்சிடவா? இது எத்தனை ஒன்று மரம் பாருங்க. இதெல்லாம் காய் கீழேயும் இருக்குது. அவ்வளோதான், இது 3 தான் இருக்குது. இது 2 பசங்களுக்கு வச்சிரும். இதை மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் வாங்கினோம் இல்லையா, அது வந்து நம்ம மயிலாடுதுறைக்கிட்ட போய் வாங்கினோம். ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு டிரைவர், வேன் டிரைவர், எங்கே வேணாலும் போவாங்க. எப்படி எந்த இடுக்கில் புந்து வேணால் எப்படி வேணால் வந்துடுவாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறது காட்டுமன்னார்குடியா காட்டுமன்னார் கோயிலா, இல்லை ரெண்டும் ஒன்று தானா? காட்டுமன்னார்குடியா அங்கே இருக்குது, திருவாரூர்கிட்ட இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் கேட்டேனேப்பா. காட்டுமன்னார்குடியோ காட்டுமன்னார் கோயிலோ ஏதோ ஒரு இடம், அந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம். அங்கே எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. அப்படியே இங்கே கிடைக்கலனா அப்படியே சுற்றி மாயரம் போய் மயிலாடுதுறை போய் நம்ம பழைய மீன் வாங்கணும் இல்லையா, அங்கேயே போய் வாங்கிக்கிட்டு நம்ம குளத்துல வந்து விட வேண்டியதான். ஆக மொத்தத்தில் மீன் இன்னைக்கு வாங்குறது தான். என்ன மீன் இருக்கான்? வாயை பொழந்துக்கிட்டே ஒன்று நிற்கிட்டு பாருங்க, மேய முடியல. எப்படி நான் இப்போ இங்கே வருங்க, எல்லாம் கிட்டக்க வந்துருச்சா? ஓடுது அவங்க இறங்கினவுன்னு. உழுவதில் கீழே பார்த்து நம்ம இறக்கும் போது கீழே கை கொடுத்து இறக்கணும். மீன் வாங்கியாச்சுங்க. அவங்க கேட்குறாங்க, எங்க வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து இவ்வளோ தூரமாக மீன் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. வேறு வழி, அங்கே ஒன்றும் கிடைக்கல அப்படின்ட்டு. இதில் வந்து எல்லா மீனும், ஒரு மீன் கிடையாது, எல்லா மீனும் கலந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மீன் வந்து 3 ரூபா 50 பைசா. அப்போ வந்து நாங்கள் 200 மீன் வாங்கியிருக்கோம், 700 ரூபாய்க்கு. இதில் ஒரு பெரிய மீனும் ஒன்று போட்டாங்க. அது என்ன மீன்? ரோகு, சில்வர் கெண்டை. அப்புறம் வந்து இந்த பட்டையாக இருக்குமே அந்த மீன், எல்லா மீனும் கலந்து வந்திருக்கு. நம்ம வந்து என்ன தீவனம் போடணுங்கிறதுனால கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தவிடு புண்ணாக்கு, அந்த மாதிரி சத்து மாவு, அந்த மாதிரி தீவனமே போட்டாலுமே நல்லா வளரும். கொக்கு மடையான்ட்டேருந்து பாதுகாத்தா அப்பா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் பாதுகாத்தா நல்லா வளரும்னு நினைக்கிறோம். பாசிட்டிவாகவே நினைப்போம். முரட்டு பண்ணிங்க
அங்கே பெஞ்சு பாருங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய பண்ணி அங்கே என்ட்ரன்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கு. ரோடே பாதி மறைஞ்சிரும் போல இருக்குது. இந்த ரோடே குட்டி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பண்ணி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை தான். இங்கே வர்றதுக்கு ஒரு 20-30 அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்துடுவோம். ரொம்பலாம் எட்ட கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். சரி வாங்க. 28 27 அதுக்குள்ளே தான் இருக்குது. காட்டுமன்னார்குடிங்க. காட்டுமன்னார் கோயிலுங்க. அவங்கள்ட்ட கேட்டோம், காட்டுமன்னார்குடி இல்லைப்பா, காட்டுமன்னார் கோயில்னாங்க. இது காட்டுமன்னார் கோயில். நல்லா இருக்குது இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அங்கே வந்து அவங்க அப்பா அம்மாவா இல்லை தாத்தா பாட்டியா யாருன்னு தெரியல. நாங்கள் பேக் சைடு தான் பார்த்தோம். 2 பேருக்கும் தனியாக அந்த மண்டபம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டி மணி மண்டபம் கட்டி 2 பேர் சிலையும் வச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த சைடு முதுகு பக்கம் தான் தெரிஞ்சுது. நானும் பார்த்துக்கிட்டே போனேன், தெரியல. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்காங்க. ஆமாம், எனக்காக என் பிள்ளை கட்டுவானா? சரி வாங்க போ. மீன் வாங்க போன இடத்துல இந்த பரங்கிக்காய் கிடச்சிதுங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ பரங்கிக்காய் வேணும் வேணான்னு கிடந்துச்சு. இங்கே நம்ம வாசலில் எடுத்து வச்சா கூட யாருமே வாங்க மாட்டாங்க. நாங்கள் கடையில் போய் கொடுத்தா தான் உண்டு. அது என்னன்னு தெரியல. இது வந்து நாங்கள் ஒரு வீட்டில் தான் வெளில வச்சுருந்தாங்க. நல்லா பிஞ்சு பரங்கிக்காய். சில பேர் இதை பூசணிக்கான்னு சொல்லுவீங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடு எல்லாருமே பரங்கிக்கான்னு தான் சொல்லுவோம். இதை கூட்டு வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்தோம். இதை பாருங்கள், சாப்பிடாமலே போயிட்டோம். காலையில் சாப்பிட்டதா 2 பேருமே. அதனால் வந்து தள்ளுவண்டியில் வந்து சுண்டல் விற்றாங்க. அதை வாங்க சொன்னால் என்ன எல்லா வகையான சுண்டலும் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்ன சுண்டல்? அது எல்லாமே இருந்துச்சா? பசங்க வரலைங்க. பசங்க வர்றதுக்குள்ளேயே வந்துட்டோம். எங்கேயும் ரொம்ப கொஞ்சம் கிட்டக்க தானே, அங்கே வேறு இடமும் இல்லை. நம்ம போய் எங்கேயாவது போகலாம் அப்படின்னாலும் அங்கே ஏரியிலலாம் தண்ணி கிடக்கா என்னன்னே தெரில. ஆற்றுலேயே சுத்தமாக தண்ணியை காணும். அப்புறம் எங்கேயாவது ஏரியில் கிடக்கிறது. அதனால் அங்கே எங்கேயுமே போகல. பசங்க வருதா? 19 பின்னாடி வருவாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீன் எடுத்து வெளில வச்சுட்டு கொஞ்சம் இந்த சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வருகிறோம். இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷும் பண்ணிவிட்டு வாங்க. ராஜ வாழ்க்கைமா உனக்கு? காஃபி ராஜ வாழ்க்கைங்கிறான். என்ன ராஜ வாழ்க்கை? காஃபி பசியில் வந்தேன் நான். அருமையாக இருக்குங்க. அத்தை கரெக்ட் டைமுக்கு டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஆஹா, இஞ்சி தட்டி போட்டு வச்சுருக்காங்க. சோறு தண்ணிலாம் கரெக்டாக 3 வேளைக்கும் கிடையவே கிடையாதுங்க. சில பேர் இப்போ இடையில வெறும் சாரீ கட்டிக்கிட்டு வீடியோ போட்டேன் இல்லையா, இல்லை வெறும் ஸ்லிம் ஆகிட்டீங்க இல்லைக்கா, டயட்டு இருக்கீங்களா அப்படி இப்படி. நீங்கள் இல்லை, 2 வேளை சாப்பிட்டா 1 வேளை சாப்பிட மாட்டேன், 1 வேளை சாப்பிட்டா 2 வேளை சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சமாக பழைய சாதம் இருந்துச்சு. கொஞ்சம் தான் 2 கை இருக்கும் பழைய சாதம் இருந்துச்சு. அதை போட்டு சாப்பிட்டேன். அதுலேருந்து இது வரைக்கும் வேறு எதுவுமே சாப்பிடல. இந்த டீ மட்டும்தான். நைட்டுக்கும் சாப்பிடுவேன்னா என்னன்னு தெரில. அதோட அப்படியே உழுந்தடிச்சு படுத்துருவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால என்னமோ உங்களுக்கு அப்படி தெரியலாம். சில நேரம் வந்து குண்டா தெரியுவேன், சில நேரம் வந்து லீனாக தெரியுவேன். அது டயட்னு நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. டயட் இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். இப்போதைக்கு டயட்லாம் இல்லை. ஏதோ இப்படியே போகிற போக்கில் அப்படியே நானும் போயிட்டுருக்கேன். உடம்பும் அப்படியே என் கூட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். இந்த புள்ளைக்குட்டிங்களை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கன்னா டீயை 10 நாளைக்கு டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டுங்க. என்ன பண்ணுறது? நாங்கள் தான் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் போய் மீன் கொஞ்சம் விடணும். அதுவும் வாசல் வேறு. அத்தை வீட்டில் இல்லை, அத்தை வயலில் இருக்காங்க. சின்னத்தை மட்டும்தான் இருக்காங்க. அப்படியே வாசலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கன்றாவி குளத்தில் கிடக்குன்னு. இப்போ இதை அப்படியே கூட்டிகிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்க்கணும். இல்லைனா அத்தை வயல்லேருந்து வந்து அதுக்கப்புறம் கூட்டினா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாகும். அதனால் நான் கூட்டிகிட்டு தாங்க வரணும். அது வந்து பாதுகாவலர். எத்தனை மணிக்கு காலையிலே நானும் சரி அத்தையும் சரி 5 மணியாக இருந்தாலும் 4 மணியாக இருந்தாலும் மேலேயுமே நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போனோன்னா லைட்டு போட்டால் போதும், ஜெட்டு வேகத்தில் அப்படியே ஓடியாது. மேலே 2 மணிக்கு வந்தால் கூட அப்படியே பார்க்கும் யார் மேலே இருக்கா. நானும் லைட்டு போடாமல் ஒரு நாள் வந்து செக் பண்ணி பார்த்தேன். லைட்டாக சவுண்டு கேட்டாலும் சரி மின்னல் வேகத்தில் மேலே வந்துடுதுங்க. அதே மாதிரி தான் காலை நேரத்தில் நாங்கள் வாசல் கூட்டும் போது யார் எழுந்தாலுமே கரெக்டாக வந்து காவலுக்காக இவங்களும் நிற்பாங்க, அதுவும் நிற்கும்.
வாசலெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன், க்ளீனாக ஆகிடுச்சு. அங்கே வெளியிலையும் கூட்டியாச்சு. நம்ம மீனை போய் விட்டுரும், இதுக்கப்புறம்லாம் விட்டால் சரி வராது. இந்த விளக்கமாரை வச்சு கூட்டுறேன்னு நினைப்பீங்க. வீட்டுக்கு ஒரு விளக்கமாறு இருக்குது, ரெண்டுமே ஆனால் இதே கலர் தான். இது வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்கும், அது வந்து கொஞ்சம் தோகையாக இருக்கும். அத்தைக்கு குனிஞ்சு கூட்ட முடியாது இல்லையா, அதனால் வந்து அப்போதுலேருந்தே இப்போ வரைக்கும் இது சிமெண்ட்டு தரையாக இருக்கிறதுனால இந்த விளக்குமாறு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. வாசலில் வந்து மண் தரை இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் அந்த கட்டை விளக்குமாறு இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிப்போம். அவங்களோட பழக்கமாக நானும் வந்து இந்த விளக்குமாறை வச்சு கூட்டிகிட்டு இருக்கேன். சரி வாங்க இப்படி முடியாடா. இந்த வாளி எடுத்துகிட்டு போனது வேஸ்ட்டு. இது உருவிக்காதுல, இருங்க எனக்கு துள்ளுது. பொறுமை இந்த பாருங்க 200 குஞ்சு. ஆனால் 200 குஞ்சு இருக்குமா என்னன்னே எனக்கு தெரிலங்க. அப்படி அவங்க எண்ணி போடும்போது பார்த்துருப்பீங்க, இப்படி 4 நாளாக எப்படி எண்ணுனாங்கன்னே தெரியல. 200 குஞ்சு இருந்தாங்க. முன்னாடி வாங்கின இடத்துல 2000 ரூபா போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப குட்டி, இது கொஞ்சம் பெருசு. ஆனால் 3000 ரூபா, 3 ரூபா 50 பைசா. ஆமாம், வருஷ கணக்காகிடுச்சு. வாங்க குளத்துக்கு போவோம். வாமா, கீழே போட்டின்னு வச்சுக்க பலூன் தான் டுமில்னு போயிடும். இரு வரேன். கிழிஞ்சிரும் ட்ரெஸ்ஸு. வரையுது அளக்கல, அளப்புறதுலேயே மீனுக்கெலாம் மயக்கம் வந்துடும். ஆமாடி வந்துட்டோங்க. குளிக்கவே முடியாது, அதில் தாமரைப்பூ விதை போட்டாங்க, திருப்பி குதிச்சு குட்டையை குழப்பி. ஃபஸ்ட்டு நல்லா வளர்ந்துருக்குங்க. சுகுணா, தர்ஷனு, குட்டிமா 3 பேரும் அதில், காவியா 3 பேரும் இதில் போட்டு என்ன மிதிங்கிறீங்க. தாமரைப்பூ முளைச்சி வந்திருக்கும், அப்படியே இது பண்ணிட்டாங்க. இதில் கீழே வச்சு இது பண்ணுவோமா? சில்லுன்னு இருக்குங்க. நீ நான் நடந்து பாரு. ஆமாடி, நாங்கள் நல்லா இறங்கி இது அதுக்கு முன்னாடிலாம் குளிப்பாங்க தெரியுங்களா, அதே மாதிரி அது வரைக்குமே தரை தான் இருக்குது. நான் நிற்கிறேன் பாருங்க தம்பி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போவாது, அவ்வளோதான். ஐயோ நனைஞ்சிருச்சுங்க. நீ இந்தாண்ட வா ஓரமா. நீ அப்போ தான் மீன் கொஞ்சம் அழகாக போகும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு. நம்ம காவியா வந்து 8 மணி ஆகிடும் வர்றதுக்கு, அது வரைக்கும் வந்து மீன் குஞ்சுகள் பொறுக்காது. சரி விடுவோமா? இன்னைக்கு தான் வந்து இந்த மீன் குஞ்சுகளுக்கு பர்த்டே. நான் கையில் அள்ளி விடவா? இரு வரேன். வருது பாருங்கம்மா. சரி அது வேறுடா. ஐயோ, இந்த ஆகாய தாமரை வந்து நிறைய பேர் போடக்கூடாதுன்னு திட்டினீங்க, அது எனக்கு தெரியல. சரி வெறும் குளமாக கிடக்கே அப்படின்ட்டு தான் போட்டோம், அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ கிடக்கிறது தூசியாக தெரியுதுல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேப்பலை இருக்குல்ல, அதுதான். நம்ம வேப்ப மரம் மேலேயே இருக்கு. இருங்க அப்படியே விடு, அது போவோம், அழகா விடு போவோம். இருங்க, அது இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் போகுது. போகுது அழகா போகுது. வருதா? அவ்வளோதானே? இருங்க பார்ப்போம். முடிஞ்சிச்சு. எங்கே போயிடுச்சுனே தெரியல. அது ஓரளவுக்கு ரொம்ப ஆழம் கிடையாது. குட்டிமா தலைக்கிட்ட இது வரைக்கும் இருக்குமா? நீ முழுங்கிடு. சரி, குட்டிமா உயரம் இருக்கும் அந்த இது. அவ்வளோதான். தர்ஷன்லாம் நின்னா தர்ஷன் நெஞ்சு வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து குஞ்சு பத்தாது தான், இதில் நிறைய விடலாம். நான் தான் வந்து இவங்க இன்னொரு கவர் வாங்குவோம் அப்படின்னாங்க. வேணாம், இது போதும், ஃபஸ்ட்டு இது எப்படி வளருதுன்னு பார்த்துப்போம், அதுக்கப்புறம் வேணால் நம்ம வாங்கிப்போம் அப்படின்ட்டு ஒரு கவர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ பார்க்க முடியாது, ஒரு 2-3 நாள் ஆகும் அதுக்கு இந்த குளம் பழகிறதுக்கு. அந்த தொட்டிக்குள்ளேயே வளர்ந்துருச்சு இல்லையா. காலையில் வந்து அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு காலையில் என்ன வேலைன்னா, இந்த வேப்ப சத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். சரிங்க, இதோட வந்து நம்ம வீட்டு குளத்தில் ஜீவராசிகள் வாழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதில் வர்றது வந்து தாமரைப்பூ தான். தாமரைப்பூலாம் வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் குளம். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.